டேட் பார்த்தீங்கன்னா 6 6 12 6 2000 12 2002 2002 6:25 PM. 6:25 PM. ஆமா. மதுரை பிறந்த இடம். PM. மதுரை பிறந்த இடம் மதுரை. ஓகே. ஆமா ஜி. மதுரை. ஓகே ஜி. ஆனா பெண்ணா ஜி? ஆண் ஆண் ஜாதகர் ஜி. ஆண் ஜாதகர். ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். 2002ன்னா வயது வந்து 24 வயதா? இப்ப கேள்வி கேட்கும்போது 23 வயது அப்படியா? 2025ல லைவ் நடந்துச்சு. அப்ப சரி. ஜனவரி 2025 கணக்கு பண்ணிக்கங்க. ஓகே. இப் ரிஷப இப் லக்னம் தனுசு ராசி. ஆமா, 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 ரைட். ஆமா. ஓகே, ஓகே. இப்ப என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஆ அதனால அப்ப லக்னத்த முதல்ல நான் குவாலிட்டிய நீங்க அனலைஸ் பார்த்துக்கிறேன். பண்ணிருங்க. அதுக்குள்ள கேள்விய நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ஜாதகத்த மட்டும் அப்படியே அனலைஸ் பண்ணிருங்க. ஆமா, ஆமா. லக்னத்துல ராகு இருக்கு. அப்ப லக்னம் கொஞ்சம் பங்கம் தான். கேது அங்கருந்து கேதுவோட இணைந்த சூரியன் தான் லக்னத்த பார்க்குறாரு. ஸோ அது லக்னத்துக்கு ஒரு பங்கம். இருந்தாலும் லக்னாதிபதி வந்து ஆட்சி பெற்றிருக்காரு. அவருமே செவ்வாயோட இணைஞ்சிருக்காரு. அது வந்து பிருகுமங்கல யோகமா தான் பயன்படுத்தணும். ஸோ அதனால லக்னாதிபதி நல்லாத்தான் இருக்காரு. 6ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்காரு. லக்னத்துக்கு அவர் மறைந்தாலும் ஆட்சி பெற்றிருக்காருன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். லக்னத்த வந்து ராகு இருக்கு. சனி பார்வையோ லக்னத்துக்கு செவ்வாயின் பார்வையும் இருக்கு. இருந்தாலும் அந்த செவ்வாயும் சுபத்துவம் அடைந்து சுக்கிரன் வீட்டில் சுக்கிரனோட சேர்ந்து சுபத்துவம் அடைந்து தான் பார்க்குறாரு. அதனால இந்த செவ்வாய் வந்து பெரிதாக இவரோட பார்வை 8ஆம் பார்வை அந்த அளவுக்கு கெடுக்காது. சுபத்துவ செவ்வாய் தான் இருக்காது. அம் அடுத்தது லக்னம் நல்லா தான் ஓரளவுக்கு லக்னம் தான் பங்கம். லக்னாதிபதி ஓரளவுக்கு நல்லா இருக்காரு. அப்டின்ற ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இப்ப அஷ்டமச்சனி, ஏழச்சனி இப்ப இல்ல. அவரு இது பண்ணும்போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆம் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி முடியிற கட்டமா இருக்கும். இல்ல, இல்ல, இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 7 சனிலாம் ஒண்ணும் இல்ல. ஸோ ஜாதகம் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு ஜி. பரவால்ல. அவ்வளோதான். இப்ப ஓகே நம்ம ஜி. போயிடலாம். கேள்விக்கு தசாபுக்தியில போயிடலாம் ஜி. பார்க்கணுமா? ஆ தசாபுக்தியில தசாபுத்தி பார்க்கணுமா? தசாபுத்தி பார்த்துருவோம். அப்ப சுக்கிர இந்த தசை கேள்வி நடந்திருக்கு 13 வரைக்கும். ஆமா, 2013 வரைக்கும். ஒரு ஒரு 11 வயது வரைக்கும் சுக்கிர தசை நடந்திருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து ஒரு அங்கிட்டு 18 வயது வரைக்கும் சூரிய தசை. இப்ப ஆமா. சந்திர தசை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இவர் கேள்வி கேட்கும்போது சந்திர தசையில 2025 வரைக்கும் சனி புக்தி ஓடிட்டு இருக்கு. ஆமா. சந்திரதச 2023 சனி குரு புக்தி சனி. நடக்கும்போது கேள்வி கேட்கிறாரு. ஆ. வயசு வந்து யார் கேள்வி கேட்கிறா? 23 வயசு ஆகுது. அந்த யாரு? பையன் அப்பா தான் கேள்வி கேட்கிறான். பையனே தான் கேட்கிறாப்புல. பையன் தான் கேட்கிறாப்புல. அந்த பையனே தான் சரி. பேசுறாப்புல. ரைட். என்ன சந்திர கேட்கிறாப்புல? தசையில என்ன புக்தி சொன்னீங்க? ஒரு நிமிஷம் நான் புக்திய நான் மறந்துருவேன். புக்திய மட்டும் நான் டக்கு டக்குன்னு அப்போ சந்திரதசையில சனி புக்தி ஜி. சனி சந்திரதசையில புக்தி. சனி புக்தி. சனி புக்தி, நடப்பு. குரு புக்தி ஓடியிருக்கு. ரைட். ஓகே. ஆமா. கடைசியா சந்திர நடந்தது குரு குரு முடிஞ்சு ச சனி சந்திரதசையில குரு புக்தி முடிஞ்சு சந்திரதசையில சனி புக்தி நடப்பு. சனி புக்தி நடப்பு. ஓகே. கேள்வி அதுக்கடுத்து புதன், கேது, சுக்கிரன் வருவாங்க. ஆமா. இருக்கு. இப்ப ராசி கட்டத்துக்கு வந்துருவோம். ஆ. இப்ப சந்திர தசையில அ ச குரு புக்தி முடிஞ்சு இப்ப சனி புக்தி நடப்பு. ம். இப்ப என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அ பிசினஸ் எப்படி அமையும்? மறைமுக தனலாபம் கிடைக்குமா? ராகு தசை எப்படி இருக்கும்னு கேட்கிறாரு. மறைமுக தனலாபம் கிடைக்குமான்னு கேட்கிறாரா? மறைமுக தனலாபம் ஏதாவது கிடைக்குமா? அ அதே மாரி ராகு தசை எப்படி இருக்கும்? எந்த மாரி பிசினஸ் அமையும்னு கேட்கிறாரு. ஓகே. ஆம், நடக்கக்கூடியது சந்திர புக்தி. 8ஆம் வீட்ல உட்கார்ந்திருக்காரு சந்திரன். சனி பார்வையில இருக்காரு. ஆம், அவரே இப்பதான் ஒரு அமாவாசை சந்திரனாகி சந்திர வெளிய வந்திருக்காரு. ஆமா. சந்திர தசையில சனி புக்தி. ஆமா. ஆமா. அவரே இப்பதான் தசாநாதன் சஷ்டாசமா இல்ல. இருந்தாலும் பாபத்துவம் தசாநாதன் பாபத்துவமா இருக்காரு. அதாவது புக்திநாதன் சஷ்டாசமா இல்லாட்டியும் இப்ப இவர் கடுமையான பாவத்துவத்துல இருக்காரு. இங்க தனித்த புதனோட சேர்ந்திருக்காரு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இவர் சனியோட 2 டிகிரி பார்வையில இருக்காரு புதன். அப்ப கடுமையான பாவத்துவமா தான் இருக்காரு. யோகர் தான். லக்னத்தின் யோகர் தான் புதன். இருந்தாலுமே இங்க இவரெல்லாம் ஒண்ணும் சுபத்துவப்படுத்த முடியாது. சனி வந்து பார்த்துட்டாலே அங்க இவர் பாவர் ஆயிருவாரு. புதன் பாவர் ஆயிருவாரு. சந்திரனுமே வந்து அமாவாசை ஜனனாகி வெளிய வந்திருக்காரு. இந்த லக்னத்துக்கு வந்து மாரகாதிபதி. கடுமையான பலனை குடுக்கக்கூடியவர் தான். ரிஷப லக்னத்துக்கு எந்த அளவுக்கு குரு குடுப்பாரோ, அதுக்கு நிகராவே வந்து சந்திரன் குடுப்பார். கண்டிப்பாவே மாரகாதிபதியா பெர்ஃபெக்ட்டா செயல்படுவாரு. இத்தனைக்கும் அவர் வந்து 8ஆம் வீட்ல உட்கார்ந்து சனியின் பார்வையில இருக்காரு. பாவத்துவமா இருக்காரு. ஸோ இவர் வந்து கடுமையான பிரச்சனை இருக்கும்போது, இந்த சந்திர தசை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே பிரச்சனையா தான் இருக்கும். உச்சனின் வீட்ல உட்கார்ந்திருக்காரு அப்படின்ற ஒரே ஒரு நன்மை. அப்படின்ற நன்மைன்னா என்ன? பரவால்ல. அப்படியே கொஞ்சம்
ஏதோ ஒண்ணு தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனா இந்த ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதி தான் சனி. அமாவாசை சந்திரனோட பார்வையில இருப்பாரு. அமாவாசை சந்திரனுக்கு பார்வை கிடையாது. ஆனாலும் தொடர்பு வருது. சனி வந்து அமாவாசை சந்திரன பார்க்குறாரு அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இப்ப தொழிலுக்கு உரிய அமைப்பு இருக்கு. அம் தொழிலுக்குரிய அமைப்பு இருக்கு. 10ஆம் இடத்துல வந்து 10ஆம் இடத்துக்கு வந்து யார் பார்க்குறா? குரு எதுவும் பார்க்கல. 9ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. ஸோ 9ஆம் இடத்தின் நன்மையே வந்து ஒரு சனி செய்யலாம். அம் கேள்வி வந்து பிசினஸ் செய்யலாமான்றதா ஜி? அது போக இவருக்கு எந்த எது 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 ஏதாவது எது மாதிரியான பிசினஸ் செய்யலாம்னு கேட்கிறாரு. சுபத்துவ அமைப்புகள் எது? முதல்நிலை ஆ. சுபத்துவம், 2வது நிலை எந்த மாதிரி தொழில் செய்யலாம் அப்படின்னு கேட்கிறாரு. சரி, ஓகே. சுபத்துவம்னு பார்த்தா முதல்நிலை சுபத்துவம் இவர் தான். குரு தான் முதல்நிலை சுபத்துவம். 2ஆம் நிலை சுபத்துவம் வந்து இவர் நம்ம சுக்கிரனோட சேர்ந்த செவ்வாய் 2ஆம் நிலை சுபத்துவம். இப்ப நடக்கக்கூடியது அவயோக தசை. அப்போ வந்து செவ்வாயோட விஷயங்கள் தான் வந்து இவருக்கு செயல்பாட்டுக்கு வரும். செவ்வாயோட பிசினஸ் செய்யறண்டா, செவ்வாயோட பிசினஸ் தான் வரும். 10ஆம் அதிபதி வந்து அவர் பாவத்துவம் இல்ல. ஆனா வந்து தசாநாதன் தான் பாவத்துவமா இருக்காரு. இப்ப 10ஆம் அதிபதியோட புக்தி நடக்கும்போது வந்து இவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு போல தெரியுது. பிசினஸ் எதுவும் செய்யலாமா? என்ன மாரி பிசினஸ் செய்யலாம்னு சொல்லி. அதாவது வய இவரு என்னன்னா, இவருக்கு ம், வந்து இப்ப இவரு அப்பாவுடைய பூச்சி மருந்து கடைய தான் எடுத்து பார்த்திருக்கிறாராம். ஆனா அவர் ம். வந்து நெறைய பேருக்கு வெளியில வந்து கடனுக்கு நெறைய குடுத்து, கொஞ்சம் கடன் ஆயிருச்சு அப்படிங்கிறாரு. அதுல கொஞ்சம் பிரச்சனை ரைட்டு. இருக்கு. கடன் ஆயிருச்சு. கடன் வசூல் ஆகுமா அப்படின்னு கேட்கிறாரு. கடன் ஆயிட்டாரு இவரு. ம். அ கடன் அதாவது சனி புக்தியில கடன் ஆயிட்டாரா? ஆமா. அதாவது 8ஆம் இடத்த அப்பாவுடைய தொழில எடுத்து செஞ்சேன் குருஜி. ஆனா வந்து அதுல எனக்கு கொஞ்சம் வெளியில நெறைய பேர்ட்ட காசு குடுத்து கொஞ்சம் வராம இருக்கு. நெறைய கொஞ்சம் லாக் ஆயிருச்சு. அது இப்ப திரும்பி வருமா? அப்படின்னு கேட்கிறாரு. சந்திர திசையில திரும்பி வருமான்னு கேட்கிறாரு. சந்திர தசையில அடுத்த புக்தி என்னன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்த புக்தி சந்திர தசையில இதுக்கப்புறம் வரக்கூடிய சனி புக்தி வரும். புதன், கேது, சுக்கிரன். புதன், கேது, சுக்கிரன், சூரியன். புதன், கேது புதனுமே புதன் யோகாதிபதி தான். சனி பார்வையில் இருக்காரு. புதன், கேது. கேது வந்து குருவின் பார்வையில் இருக்காரு. ஆ கேதுவுல ஓரளவுக்கு இவரு மீண்டு வர முடியும் ஜி. ஓகே, ஓகே. கேதுவுல ஓரளவுக்கு இவரு மீண்டு வந்துருவாரு. ஆனா ம். அதுவரைக்குமே இவரால மீள முடியாது. சந்திர தசை பெருசா ஒண்ணும் இவர மீட்டெடுக்க போறதில்ல. சந்திர தசை முழுக்கவே பிரச்சனை தான் அவருக்கு. அப்படியே நல்லாலாம் வந்துர முடியாது. ஆனா கேதுவுல இவரு 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 இழந்த விஷயங்கள கேதுவுல ஓரளவுக்கு குருவின் பார்வை இருக்கு. ஆனாலும் குரு அட்டமாதிபதி. இந்த இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதி. உச்சனாகி பார்க்கிறாரு அப்டின்ற ஒரு ஒரு விஷயத்துல கொஞ்சம் நல்லது தான். ஸோ அதனால கேதுவுல ஒரு ஒரு ஓரளவுக்கு மாற்றம் இருக்கும். கேது மாற்றம் இந்த இந்த இதுக்கு இல்ல 7ஆம் வீட்ல தான் இருக்காரு கேது. அதனால கேதுவுல மாற்றம் இருக்கும். அதுவரைக்கும் பிரச்சனை இருக்கும் தான். ஆனா ஃபுல்லாலாம் வசூல் பண்ண முடியாது. இந்த சந்திர தசை முடிவு வரைக்கும் அவ்வளோத்துலயுமே இருந்து மீண்டுலாம் வந்துர முடியாது. கரெக்ட், கரெக்ட். அதான் கரெக்ட்டான பலன். ஆமா. நீங்க சொன்னது ஆ, தான் பாயிண்ட். அதாவது ஆமா. சின்ன சின்ன மாற்றங்கள் வேணா இருக்குமே தவிர, சந்திர தசை முழுக்கையுமே கடன வசூல் பண்ண முடியாதுன்ட்டாரு குருஜி. முடியவே முடியாது. சந்திர தசை முடிஞ்சு முடிஞ்சு வந்து செவ்வாய் தசை வேணா ஓரளவுக்கு சுக்கிரனோட சேர்ந்து பிருகுமங்கல யோகத்துல இருக்கனால, அது வேணா ஓரளவுக்கு கொஞ்சம் லக்னாதிபதியோட சேர்ந்திருக்கு. அதுவுமே 6ஆம் இடம் தான். அது கடன் விஷயத்த கன்டின்யூ பண்ணத்தான் பார்க்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு இத விட கொஞ்சம் சந்திர தசைய விட கொஞ்சம் நல்லா இருக்கு. உண்மையிலே சந்திர தசை இந்த லக்னத்துக்கு கடுமையான பலன செய்யும். அதுவும் 8ஆம் வீட்ல போய் உட்கார்ந்து சனியின் பார்வைன்னா, கும்மி அடிச்சிடும் இவர வச்சு. இ இ தந்தையின் இப்ப விஷயத்த எடுத்து செஞ்சிருக்காரு. சந்திர தசையில கொஞ்சம் ஓரளவா சமாளிச்சிருக்கிறாருன்னா, அதுக்கு என்ன காரணம்? சந்திர தசை வந்து குருவின் வீட்ல இருக்கு. உச்சனின் வீட்ல இருக்கு. இது ஒண்ணு தான் வந்து காரணம். வேற எந்த ஒரு காரணமும் இருக்காது. சூப்பர், சூப்பர், சூப்பர். ஆமா. அது போக உச்சனின் வீட்ல இப்ப இருக்கனால. இப்ப செவ்வாய் தசைக்கு அடுத்து வரக்கூடிய ராகு தசை எனக்கு நல்ல யோகத்த செய்யுமா? மறைமுக தனலாபம் கிடைக்குமான்னு கேட்கிறாரு. மறைமுக தனலாம்னு ஏன் இவரு போயிறாருன்றது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் ராகு லக்னத்துல உட்கார்ந்திருக்கு. 6, 8ஆம் அதிபதிகள் தொடர்பு இருக்கா? 11ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கு. அடுத்து 8ஆம் இவரு வந்து சந்திரன் சூரியன் கூட 4ஆம் அதிபதி தான். ஏன் இவரு மறைமுகம்ன்னு கேட்டிருக்காரு. 8, 12 சுபத்துவமா இருக்கா? 12ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு. அ அதாவது லக்னாதிபதியே 6ஆம் வீட்லருந்து 12ஆம் வீட்ட பார்க்கிறாரு. 8ஆம் வீடு ம்ஹ்ம். கடுமையான பாவத்துவமா இருக்கு. மறைமுக லாபத்துக்குலாம் 8ஆம் வீடுமே நல்லா இருக்கணும். 8ஆம் அதிபதி உச்சம். ஆனா ராகுக்கு அதுக்கு தொடர்பு கிடையாது. ஆ ஸோ மறைமுக தனலாபம்னா ஒண்ணும் கிடைக்க போறதில்ல. ராகு தசை வந்து 6ஆம் இடத்தின் இ வழியாக என்ன குறுக்கு வழியில சம்பாதிக்கலாம். ஏன்னா லக்னாதிபதி வந்து 6ஆம் வீட்ல போய் உட்கார்ந்துட்டாரு. 12ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு அப்டின்ற ஒரு விஷயத்துல ராகு திசையில ஏதோ குறுக்கு வழியில அப்படி இப்படின்னு சம்பாதிச்சுட்டு போனா. ஆனா மறைமுக தனலாபம் பெரிய லெவலுக்குலாம் அடிச்சு தூக்குற அளவுக்குலாம் இருக்காது. உண்மையிலேயே வந்து அந்த அளவுக்கு சனியின் பார்வையில இந்த சுக்கிரன் இருந்தா கூட பரவால்ல. சுக்கிரன் சனியின் பார்வைன்னு கிடையாது. செவ்வாயோட சேர்ந்திருக்கிறது இந்த லக்னத்துக்கு கொஞ்சம் பிருகுமங்கல யோகமா தான் செயல்படும். கொஞ்சம் நேர்மையான வழிக்கு தான் போ முடியும். ரொம்ப
வேற மறைமுக வழிக்குலாம் இவர் ராகு தசை நல்லபடியா தான் ஜி கொண்டு போகும். மறைமுக வழியில பெரிய லெவலுக்கு கொண்டு போய் இறக்காது. ஜாதகர் எப்படி இருப்பாரு? ஜாதகர் நேர்மையான வழியில போகணும்னு நினைப்பாரா? இல்ல நம்பர் 2 வழியில போகணும்னு நினைப்பாரா? ஜாதகருக்கு என்ன இருக்கு? ஏன்னா 6ஆம் இடத்துல லக்னாதிபதி போய் 6ஆம் வீட்ல உட்கார்ந்திருக்காருன்றதால ஜாதகருக்கு அந்த அதனாலதான் அவர் கேட்கிறாரு. மறைமுக லாபம் வருமா? மறைமுக லாபம் வருமா? அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல இங்க ஆட்சி பெற்றவன் வீட்ல உட்கார்ந்திருக்கக்கூடிய ராகு வந்து நல்ல வழிக்கு தான் கொண்டு போவாரு. ஏன்னா இது இந்த இந்த 6ஆம் இடம் வந்து ஹம், அந்த அந்த லக்னாதிபதியின் வீடு தான் 6ஆம் இடம். சோ இந்த 6ஆம் இடமே இந்த லக்னத்துக்கு எதிரியின் வீடா இருந்தா இவரு அந்த மாதிரி போயிடுவாருன்னு வைங்களேன். 6ஆம் வீடு தொடர்புள்ள ராகு வந்து அந்த மாதிரி மறைமுக லாபத்தை கொடுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லலாம். இது வந்து லக்னாதிபதியின் வீடு தான். 6ஆம் வீடின் இயல்பு வந்து குறுக்கு வழி அப்படி இப்படின்ற ஒரு தான் கொடுக்க முடியும். அதனால அவருக்கு அந்த சிந்தனை. ஆனா வந்து ராகு வந்து நல்ல வழியிலே தான் கொண்டு போவாங்க. சரி, சரி, சரி. அதான் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா 2ஆம் நிலையாண்டுல நம்பர் 2 வழிகள்ல தான் நீங்க அத பண்ணுவீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாரி சொல்லி முடிச்சிருப்பாரு. அப்படியே சொல்றாரு. இது ராகு தசையில வந்து 2ஆம் நிலை இதுல தான் போவார்ன்னு சொல்றாரா குருஜி? சொல்லிட்டாரு. அந்த ஆள்ட்டயே சொல்லிட்டாரு நேரடியாவே. ஆமா. அப்படியா? நீங்க நீங்க கேட்கறது புரியுது. ஆனா நீங்க நம்பர் 2 வழிகள்ல தான் போய் சில குறுக்கு வழிகள்ல போய் செய்யணும்னு நினைப்பீங்க. அது ஜோதிடத்துல இருக்கிறத மாரி தான் நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஜி, அப்படி அதாவது 6ஆம் அதிபதி எதிரியா இருந்துட்டா அந்த ராகு வந்து அந்த வேலையை செய்வாரு. இவரு லக்னாதிபதியா தான் செயல்படுவாரு. 6ஆம் இடம்ன்றது ம். குறுக்கு வழி. இவர் அந்த ரொம்ப குறுக்கு வழி சிந்தனைக்குலாம் போமாட்டாரு. இப்ப ஆட்சி பெற்றவனோட வீட்ல இருக்கக்கூடிய ராகு அந்த வேலைய தான் செய்வார். ஓகே, ஓகே. ஆட்சி பெற்ற லக்னாதிபதியோட சரி குருஜி சொன்னது கரெக்ட்டா தான் இருக்கும். என்னோட டெசிஷன் இதா இருக்கு. அது லக்னத்தின் வழியா செயல்படுத்துறதுனால நீங்க சொல்றீங்க. இல்லையா? ஆமா, ஒருவேளை ஆமா. ஒருவேளை ராகு 6ஆம் இடத்துல இருந்து சுக்கிரனுடைய தொடர்புல இருந்தா அந்த கணக்கு 6ஆம் இடத்துல இயக்கியிருப்பாங்க. அதாவது இந்த 6ஆம் இடத்துக்கு செவ்வாயின் தொடர்பு பெரிய தப்பு கிடையாது. சனி தொடர்பு வந்தா அந்த மாரி அவரு வந்து குறுக்கு வழியில போணும் அப்படின்ற மாரி எண்ணம் வந்துரும். லக்னாதிபதிக்கு அந்த இது கிடைச்சதுன்னு சொல்லி. இந்த ம். செவ்வாயின் சுக்கிரனை வந்து பிருகுமங்கல யோகம்னு தான் சொன்னோம். அது ஒரு யோகமா தானே செயல்படுது. ஒரு நல்ல விஷயமா தானே அத பார்க்க முடியும் நம்ம. சோ அந்த வேலைய ரைட். தானே அவர் ராகு எடுத்து செய்வாரு. ஆனா ராகு ஒரு இருள் கிரகமாகி அவர் லக்னத்தை இயக்கும்போது அதுல கொஞ்சம் சில நெகட்டிவ் தன்மைகள கொண்டு வர மாட்டாருங்களா? கொண்டுருவாரு. ஆனா எண்ணம் குறுக்கு வழியில போகும்ன்றதுக்கு ராகுக்கு பாவத்துவம் வேணும். ஓகே, ராகு ஓகே, ஓகே. பாவத்துவப்படுத்துறாரு லக்னத்த. ஆமா, அவரோட ஆமா. தசையில வந்து என்ன லக்னாதிப லக் லக் அதாவது இந்த இந்த லக்னத்தின் காரகருக்கு நோய குடுக்குறது, அந்த மாரி விஷயங்கள். அவரோட எண்ணம தவறுதலா செயல்படுத்துறத வச்சு அவருக்கு பாபத்துவம் வேணும். இப்ப என்ன அவரோட ம். இருப்பு அவரோட உடல பாதிக்கும். லக்னத்துல இருக்கக்கூடியவரு உடல பாதிப்பாரு. எண்ணத்த பாதிக்கிறதுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்காரு. ஓகே, ஓகே, ஓகே. அதனால நான் செயல்படாம படாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ராகு அருமையாவே கொண்டு போகும். இவருக்கு நல்ல ஒரு கடன்கள் அது இதுல குடுத்து நிலம் இது ஏன்னா பிருகுமங்கல யோகம் இருக்கு. லக்னாதிபதிக்கு பிருகுமங்கல யோகம் இருக்கிறதுனால 6ஆம் வீட்டு வழியாக கடனு அது இதுன்னு ஏதாவது ஒரு விஷயங்கள வந்து பெற்று அதன் மூலமா நல்ல லாபத்த சம்பாதிச்சுட்டு போ முடியும். ஓகே ஜி. முதல் நிலை சுபத்துவம் எத எடுத்தீங்க? நான் முதல் நிலைய வந்து சூரியன தான் எடுத்தேன். கேதுவோட ரைட். சூரியன் இணைந்திருந்தாலும் உச்ச குருவின் பார்வையில இருக்காரு. சூப்பர், சூப்பர். ஓகே ஜி. ஆமா. ஓகே. 2ஆம் கரெக்ட். நிலை வந்து செவ்வாய். ஓகே ஜி. ஓகே, ஓகே, ஓகே. ஆக்சுவலா இவரு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. நெறைய கடன் அப்பா கடையில 40 லட்சம் ரூபாய் கடன். சந்திர அ, தசையில ஆயிருச்சுன்னாரு. அது அ. ஆக்சுவலா அதுதான் நடக்கும் இல்லைங்களா? சந்திரன் வந்து ஆமா. ஏன்னா, பூச்சி மருந்துன்றது வந்து இவரோட காரகம் தான். சனியோட காரகம். ஸோ ஓகே. 2ஆம் வீட்ல இருக்கக்கூடிய சனி வந்து அவரோட தனத்த வந்து அவரோட புக்தியில அதுக்குள்ள இறக்கி விட்டார் போல தெரியுது. பூச்சி மருந்து ஆமா, இதுக்குள்ள. ஆமா, ஆமா. அப்பாவோடன்றது அவரே 9ஆம் தந்தையுடைய அதிபதி. கடையில போயிட்டு இவரு ஏதோ பண்ணியிருக்கிறாரு. அத எடுத்து பண்ணி 40 லட்சம் ரூபாய் கடன் ஆக்கியிருக்காரு. அதுதான். ஏன்னா, அ உண்மையிலேயே இங்க அமாவாசை சந்திரனோட தொடர்பு சனிக்கு ஏற்படும்போது அவன் அந்த மாரி தான் இவன் மாரகாதிபதி சந்திரன். இந்த ஆமா, மாரகாதிபதி சந்திரன் வந்து பார்க்குற இடம், இருக்கிற இடம் எல்லாத்தையும் கெடுப்பார் இந்த லக்னத்துக்கு. இவர் 9ஆம் அதிபதியா தானே இருக்காரு சனி. 9ஆம் அதிபதியாகி 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியா இருக்கறனால, தந்தையின் வழியான 10ஆம் இடம் தொழில வந்து கெடுத்துட்டாரு சனி. அவரோட காரகத்துவமான பூச்சி மருந்து வழியாக. பூச்சி ஆமா, மருந்து அதெல்லாம் அவர் தானே. கெமிக்கல். ஆமா, ஆமா, ஆமா. அதுதான் இவருக்கு நடந்த சம்பவம். எதுக்கு இது நடந்துச்சு? சந்திர தசையால. சந்திர தசை சந்திரன் இல்லாட்டி இந்த சனி கெடுக்க மாட்டாரு. கரெக்ட், கரெக்ட். ஏன்னா அவருக்கு பாவத்துவம் கிடையாது. அவருக்கு அமாவாசை சந்திரன் பார்வை விழாது. தொடர்பு தான். இருந்தாலும் அவர் யோகாதிபதி. லக்னத்தின் ராஜயோகர். அவருக்கு ம், வந்து செவ்வாய் பார்வையோ, ராகு இணைவோ எதுவுமே கிடையாது. சோ அதனால ம். அவர் கெடுக்க மாட்டாரு. சந்திர தசை கெடுக்கணும்ன்றதுனால அவரு கெடுத்துட்டாரு. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஆ. ஓகே ஜி. அடுத்ததான் போலாங்களா? இது வேற ஏதாவது போயிரும், போயிரும். பாயிண்ட்
இதுல வேற ஒண்ணும் பாயிண்ட் இருக்க மாதிரி தெரியல ஜி. ஓகே. சரி. நம்ம அடுத்தது போயிரலாம். ம். ஏன்னா அது வந்து அந்த 6ஆம் இடத்தின் விஷயத்த குருஜி சொல்லியிருக்காரு. 6ஆம் இடம்னாலே குறுக்கு சிந்தனை தானே. அதுக்குமே லக்னாதிபதி பொதுவா அவருடைய ஆ. இன்னொரு வீடா இருந்தாலும், அவருடைய 6ஆம் வீட்ல போய் உட்கார்ந்திருக்காரு. லக்னாதிபதியா இல்லாம, அத வச்சு நம்ம அவரு அத சொல்லியிருக்கிறாரு. ஆமா. ஆனாலுமே 6ஆம் வீட்டு நல்ல ஒரு விஷயங்கள தான் அந்த லக்னாதிபதி செஞ்சு குடுப்பாரு. ஓகே. ஏன்னா அது சுக்கிரன் வேற அவரோட கிடையாது. சுய வீடு. அங்க ஓகே. பாவத்துவம் இருந்தது அது செவ்வாய பெரிய பாவத்துவமா நான் எடுக்க முடியாதுல்ல. ஏன்னா இது வந்து பிருகுமங்கல யோகம். அதனால எடுக்க முடியல எனக்கு. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். பிருகுமங்கல யோகம் இல்ல அப்டின்னா, அது உண்மையிலேயே நீங்க சொன்ன பாயிண்ட் தான் நான் பட்டுன்னு எடுத்துப்பேன். பிருகுமங்கல யோகம் நல்ல நிலபுலன்கள் அது இது எல்லாம் குடுக்குறது தான். ஆட்சி பெற்றவன் வீட்ல இருக்கக்கூடிய செவ்வாய் நிலபுலன்கள வந்து அமைச்சு குடுக்குறது. இப்ப வந்து ராகு தசையிலேயே செவ்வாய் கீழ நிலங்களா அமையறது. சஷ்டாஷ்டமம் கிடையாது. ஏன்னா சுபத்துவம் செவ்வாய். ராகு ஆமா, தசையில அ கு ஆமா, ஜு ஆமா. சுக்கிரனும், குருவுமே சஷ்டாஷ்டம அமைப்புக்குலாம் வரமாட்டாங்க. நன்மைய ஆமா. தான் நெகட்டிவ் செய்வாங்க ராகு தசையில. ஆமா. சுபத்துவம் விதிவிலக்கு தான். கரெக்ட். ஆமா, ஆமா. அதனால தான் நான் அந்த பாயிண்ட்ல நான் எடுத்தேன். இப்ப ஓகே, இவரு ஓகே. கேட்ட கேள்வி அப்படி. அதனால குருஜி அந்த பாயிண்ட் இது பண்றாரு. அதாவது மறைமுக தனலாபம் கிடைக்குமா? அப்படின்னு கேள்வி கேட்டாலே அப்புறம் அந்த எண்ணம் இல்லாமயா கேட்பாப்ல. அப்படின்றனால அவரு ஆமா. அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா இல்ல ராகு அதுல திசையில டர்ன் ஆகும். கூடுதலா கூடுதலா அந்த ஜாதகத்துல சந்திரன சனி பார்க்கிறாரு. ராசிநாதன ஆமா, அதாவது ராசிய சனி ஆமா, பார்க்கிறாரு. புதனையும் சனி பார்க்கிறாரு. புதன் 2ஆம் ஆமா. அதிபதி. அப்ப குறுக்கு குருவ மறைமுக சனி பார்க்கிறாரா? குறுக்கு வழியில சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாட்டம் இருக்குமோ அப்படிங்கிறத தொடர்புபடுத்துறாரா அப்படிங்கிறத யோசிக்கிறேன். குருவ சனி பார்க்கிறாரோ? இல்லையே. குருவ சனி பார்க்கல. புதன 2, 5 கூடிய புதன் 8ல அந்த அமாவாசை எண்ணம், எண்ணம். அது புக்தி காரகன பார்க்கிறாரு. முக்தி முக்திகாரகன். ஆமா. அந்த மனோகாரகன பார்க்கறனால அந்த எண்ணங்கள் வரும். இல்ல அது வந்து பாதிப்பு வேற மாரி. புக்தி ம். காரகனையும் இவரையும் சனி பார்க்கும்போது பாதிப்பு வந்து லக்னாதிபதி தான் அந்த குறுக்கு வழி அது இதுல போறதுக்கான சிந்தனைய குடுக்கக்கூடியவரா இருப்பாரு. அப்ப லக்னாதிபதி கொஞ்சம் அங்க போயிட்டு ஒரு பாவருடைய தொடர்பு வந்திருக்கணும். லக்னத்துக்கோ லக்னாதிபதியோ. லக்னத்துல ராகு இருந்தாலும் கூட அவருக்கு கொஞ்சம் பாவத்துவம் வந்திருக்குங்கிறீங்க. வரணும்ங்கிறீங்க ஆ அந்த கணக்கு. ஆமா. லக்னாதிபதிக்கு பாவத்துவம் வேணும். பாவத்துவம் தான் எங்களுக்கு லக்னாதிபதி செவ்வாய். ஆனா செவ்வாயும் சுக்கிரனும் இருந்தா பாவத்துவம் இல்லையே. இந்த 6ஆம் ஆமா அதிபதி இல்ல. இந்த ராகுவோட காரகம் கிடையாது. சீட்டிங் பண்றது, ஏமாத்துறது அது இதெல்லாம் ராகுவோட காரகம். ராகுவுக்கு காரகமே கிடையாது. ஆமா ராகு இருக்கு. என்ன செய்வாரு? இருக்கும் வீட்டை கெடுப்பார் அப்படின்றதுல லக்னாதிபதி உடல், உள்ளம், உடல் 2க்கும் உரியவர் தான். அவர் 2யுமே வந்து மங்க வைப்பாரு. டவுன் பண்ண வைப்பாரு ராகு. ஆனாலுமே ஓகே. வீடு குடுத்தவன் ஆட்சி என்ற ஒரு விதத்துல அவரால கெடுக்க முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்படின்ற ஒரு விஷயத்துல 6ஆம் வீட்டின் வழியான நன்மைகளா தான் முடியும். ஏதாவது கடன வாங்க, அத வாங்க, இத வாங்க குறுக்கு வழியில போய் ஏதாவது பண்ணிக்கின்னு ஏதாவது பண்ண கூட வரலாம். வருவாரு. ஆனா இது எதிரி 6ஆம் பாவம் இல்லாதனால நான் அத எடுக்க முடியாம இருக்கு எனக்கு. ஓகே, 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 ஓகே. ஆமா. ஓகே ஜி. அடுத்த ஆ ஜாதகம் போயிரலாங்களா? 2வது போயிருவோம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. எங்கேருந்து பேசுறீங்க? மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேம். யாருக்காக ஐயா பார்க்க போறீங்க? எனக்காக தான் மேம் உங்க பேசுறேன். பெயர் சொல்லுங்க. என் பேர் பாலாஜி மேம். உங்க பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 6/12/2002. 6/12/2002. பிறந்த நேரம் 6:25 PM. 6:25 PM. பிறந்த இடம் ஐயா? மதுரை. மதுரை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. தனுசு ராசி பூராட நட்சத்திரம் ரிஷப லக்னம். தனுசு ராசி பூராட நட்சத்திரம் ரிஷப லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? மேம் எனக்கு என்ன பிசினஸ் அமையன்ற மாதிரி கேட்குறேன் மேம். 2K கிட்ஸ் குருஜி, வயது வணக்கம் 22 குருஜி. நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. 2K குருஜி, கிட்ஸ் நான் உங்க மிகப்பெரிய ஃபேன் குருஜி. உங்களுக்கு லயன் கிடைச்சதே நான் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் நினைக்கிறேன். 3 வருஷமா ட்ரை பண்றேன் குருஜி. 3 வருஷமா தானே, 7 வருஷமா ட்ரை பண்றவங்களா இருக்காங்களே. குருஜி நான் உங்க 19 வயசுல நான் உங்க சீடன் குருஜி. உங்க வீடியோ நான் பார்க்காம ஒரு நாள் கூட தூங்க மாட்டேன். இப்பதான் எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது குருஜி. ஒய்ஃப் திட்டு இல்ல. சரி, நான் கூட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். ஒய்ஃப் என்ன திட்டுறாங்களா உங்களை திட்டுறாங்களா? அதை சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்க, என்ன தானே திட்டுறாங்க? இல்ல குருஜி, என்ன நான் கூட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேங்க. எப்படியா பேசுங்க. நாங்க நீங்க அது எதிர்பார்க்கவே இல்லை குருஜி. சரி சரி சரி. ஏன்னா உச்சனுடைய வீட்டில் புதன் வந்து சந்திரனோடு இணைந்து சந்திர கேந்திரத்தில் இருக்கனால ஜோதிடம் உங்களுக்கு நல்லா வரும். ஆமா குருஜி, அதுவும் நான் கொஞ்சம் பார்த்துட்டாங்க. கொஞ்சம் குருவோட வீட்டில் வளர்பிறை சந்திரனாக வலுவாக இருக்கிறார். ஆமா குருஜி. ஆமா. சூரியன் தான் கூடுதல் சுபத்துவம். 2வது செவ்வாய். சூரியன் கூடுதல் சுபத்துவமா இருந்தாலே அரசாங்கம் சம்பந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட, கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆமா ஆமா குருஜி, நீங்க தந்தையின் தொழில் கடைசியா சொன்னீங்களா, அதே மாதிரி தந்தையின் தொழில் அந்த பூச்சி மருந்து சம்பந்தப்பட்டதுதான் குருஜி இருக்கு. பூச்சி மருந்து சம்பந்தப்பட்டதுன்னா பூச்சி மருந்து சனியோட அதாவது தந்தையோடைய தொழிலாக இருந்தால் சனி கூட மிதன 2 இல்லை, சனி சுபத்துவமாக இல்லை. ஆனால் உங்களுக்கு சூரியன் கரண்ட் சார்ந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போக போகன்னா நல்லாயிருக்கும்.
இப்போ செவ்வாய் தசை வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும், கவலையப்படாதீங்க. செவ்வாய் தசை அட்டகாசமாக இருக்கும். உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திர தசை மாரகாதிபதியாக இருந்தாலும் நிறைய கடன் கொடுத்துட்டேன் குருஜி. 40 லட்சம் கிட்ட வெளியே கிரெடிட் கொடுத்துட்டேன் அப்பா கடையில போய். 3-8 அப்படித்தான் சந்திரன் வந்து முணுத்துக்கிட்டு தான் நல்லதை செய்வார். சந்திர தசை முழுக்க கடனை வசூல் பண்ண முடியாது. சந்திரதசை குருஜி நீங்க சொன்ன மாதிரியே திடீர் தனலாபம் 8ஆம் இடத்துல இருந்தனால எனக்கு அதுல எந்த குறையுமே வரல குருஜி. இன்ன வரைக்குமே வளர்பறையா இருக்கிறார்ல, என்னோட ஆரம்ப திறமைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இது வரைக்கும் வரல. உச்சனுடைய எங்க நான் கண்ணீர் விட்டு அழுகாத அளவு அந்த உச்சனுடைய வீட்டில் இருக்க அந்த சந்திரன் அந்த பலனை கொடுத்துச்சு. உச்சனோடு பரிவர்த்தனையாகி உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன். ஆமா குருஜி. எல்லாருக்குமே மாணவர்கள் எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன், ஒரு கிரகம் தசாநாதன் உச்சத்தை, அதாவது தசாநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சத்தை அடைந்து விட்டால் நம்பர் 1 குவாலிட்டி. கண்டிப்பா கண்டிப்பா நம்பர் 1 குவாலிட்டி. இந்த அமைப்பில் சூரியன் வந்து உங்களுக்கு அதீத சுபத்துவத்தை அடைஞ்சிருக்கிறார். சூரியன் அம்சத்தில் சுக்கரனோட சேர்ந்திருப்பதும் குருவோட 4 டிகிரியில் இருக்கிறதும் மிகப்பெரிய யோகம். ஆகவே கவலைப்படாதீங்க. சந்திரதசை என்னதான் 2 மாசம் ஆகுது. பையன் பிறந்திருக்காங்க குருஜி, 2 மாசம் ஆகுது. புதன் புக்தி அந்த சந்திரதசை புதன் பக்தியில உங்களுக்கு குரு உச்சமானாலே ஆண் குழந்தை கண்டிப்பாக உண்டு. புதனும் வந்து உங்களுக்கு 8ல் மறைஞ்சாலும் உச்சனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். ஆக இந்த அமைப்பில் இப்போ வந்து மகன் வந்து இப்போ தான் பிறந்திருக்கிறாருன்னா உங்கள் பிறந்த நேரம் ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன போகும். புதன் புக்தியில் உங்கள் கையில் குழந்தை இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. 5ஆம் அதிபதி சந்திரதசை புதன் புக்தி 2 பேரும் 8ல் மறைஞ்சாலும் உச்சனுடைய வீடு ஒரு நிவர்த்தி, பரிவர்த்தனை ஒரு நிவர்த்தி. இதுக்கடுத்து வரக்கூடிய கேது, சுக்கிரன், சூரியன் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் செவ்வாய் தசை இதை விட நல்லா இருக்கும். ஓகே குருஜி. அதான் குருஜி எனக்கு ராகு தான் குருஜி மெயினா உட்கார்ந்துருக்கேன் வெயிட்டிங்ல. அதான் குருஜி ராகு கூட ரிஷபராக நல்லவன். ரிஷபராக கெடுதல்களை செய்ய மாட்டார். ரிஷபராகருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். சுக்கிரதசை மாதிரியே வேலை செய்யும். ஆகவே கவலைப்படாதீங்க. யோக குழந்தை பிறந்திருக்குதுங்க உங்களுக்கு. குரு உச்சம்னாலே யோக குழந்தை. இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து நீங்க பெரிய வளர்ச்சி அடைவீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. காரகன் வலுத்திருந்தாலே யோக குழந்தைகள் பிறக்கும். கண்டிப்பா. ஒரே ஒரு கேள்வி குருஜி, எனக்கு 8ஆம் இடத்துல இருந்து ஒரு மறைமுகமான தனலாபம் ஒரு 2-3 மாசத்துல வரமா இருக்கு. கண்டிப்பா வருமா எப்படி குருஜி? நிச்சயமா வரும். குழந்தை வந்து ஒரு யோக குழந்தை பிறந்திருக்கு. 8 நாளே மறைமுகமான அமைப்பு. அதுல சுபத்துவம் கலக்கணும். இதே அவர் தேய்பிரையா இருந்தா நஷ்டத்தை கொடுப்பார். அவர் தனிப்புதனோடு சேர்ந்து அவர் வளர்பிறையாக இருக்கக்கூடிய அமைப்பு, அவர் உச்சனோடு சம்பந்தப்பட்டவர் அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சந்திரதசையில் புதன் பக்தி 8ஆம் இடம் தானே, அது சுப அமைப்புகளை தானே குறிக்குது. சந்திரதசையில் கேது பக்தி உச்ச குருவோடு சேர்ந்துருக்கு தானே, உச்ச குருவோடு தானே இருக்கிறாரு. சந்திரதசையில் சுக்கிர பக்தியும் 6ஆம் இடத்துல இருந்தாலும் பிருகமங்கல யோகத்தில் தானே இருக்கு. எல்லா அமைப்புகளுக்கும் விதிவிலக்கு இதுதான். அந்த சுபத்துவத்தை தான் சொல்றேன். ஆகவே கவலைப்படாதீர்கள், நல்லா இருப்பீங்க. செவ்வாய் தசையில் மிகப்பெரிய அளவில் உயரத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான யோக ஜாதகம். ஆனால் இன்னும் ஒன்று சொல்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்று சொல்கிறேன். 6-8ன்னு வந்துட்டாலே நீங்களே கிரிமினல். புரியுதுங்களா? இந்த இதுல நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். தேர் இஸ் நோ சஜஷன் இன் அஸ்ட்ராலஜி நீங்க சொல்லிருக்கீங்களா. நான் கண்டிப்பா மனசை கலட்டி வச்சுதான் நானே ஜாதகம் பாக்குறேன். 6-8ன்னு வந்துட்டாலே உங்க மனசே நம்பர் 2 வேலை தான் போகும். கண்டிப்பா கண்டிப்பா. லக்னாதிபதி 6ல் இருக்கிறார், தசாநாதன் 8ல் இருக்கிறார். அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை தசைகளும் 6-8. என்ன ஒண்ணு மாட்டிக்க மாட்டீங்க, அவ்வளவுதான். அது உண்மைதான் குருஜி. நீங்க அந்த பாருங்க, எனக்கு வெட்டு 1 தொண்டு 2 தான் ப்ரெடிக்ஷன் சொல்ல தெரியும். நீங்க நம்பர் 2 வேலை தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. ஆமா குருஜி. ஆமா, இல்லன்னு சொன்னா தப்புன்றவன் ஜாதகத்தை. இல்லனே சொல்ல மாட்டேன், நான் கீழே சரண்டர் ஆமா அப்படின்ற. ஏன்னா இது இயல்பு. இது நல்லதா கெட்டதான்னு நான் சொல்ல மாட்டேன். ஜோதிடம் நல்லதா கெட்டதான்னு சொல்ல. என்ன சொல்லிருக்கீங்க, 1, 5, 9 வலுத்தானா நேர்மையா சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி வந்தானா நேர்மையா சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி 6, 8, 12 வலுத்துருச்சுன்னா திடீர் பணக்காரன் ஆயிடுவான். உண்மை. லக்னாதிபதியோட பவர் பொறுத்துதான் தாங்கிக்காம இருக்கிறது. இவ்வளவுதாங்க ஜோசியம். மாட்டிக்கிறதும் மாட்டிக்காததும் லக்னாதிபதியோட அமைப்பை பொறுத்து. லக்னாதிபதி வலு இவ்வளவுதாங்க ஜோசியம். உங்களுக்கு 6-8 சுபத்துவமாகி 8ஆம் அதிபதி உச்சனாகி 6ஆம் அதிபதி ஆட்சியாகி 6ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரனாகி வீடு கொடுத்தவன் உச்சனாகி 8ஆம் இடத்தில் பிருகமங்கல யோகத்தில். பிருகமங்கல யோகம்ன்றது ஒரு சிறப்பான யோகம். செவ்வாயும் சுக்கிரனும் வேறு எந்த விதமான நெகட்டிவ் இல்லாம, சனியுடைய பார்வை இல்லாம, ராகு கேதுக்களோட இணைவு இல்லாம இருக்கிறது பெரிய அமைப்பு. ஆக அந்த அமைப்புல இருக்கிறதுனால இவ்வளவு நேரம் என்ன பேசுனதே எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச பெரிய. இன்னும் 10 வருடத்திற்கு உங்களுடைய எண்ணங்கள் 2ஆம் நம்பர் வழிகளில் தான் போகும். இது இன்னொன்னு சொல்றேன், உங்களை சுத்தி வர்றதெல்லாம் 2ஆம் நம்பரா வரும். அங்கே எப்படி இருக்குப்பா, இங்கே எப்படி இருப்பா, 10 ரூபா போடு, உனக்கு 1 லட்சம் வரும், 2 லட்சம் வரும், 1 கோடி வரும். இப்படி தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக செய்வீங்க, மாட்டிக்க மாட்டீங்க, நல்லா தான் இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.